ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி. ஆம், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆம், சாமுவேல் ஒரு பணிவிடைக்காரர். இந்த சாமுவேலின் பணிவிடையை 5 விதத்திலே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முதலாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்தார் என்று சொல்லி. இரண்டாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, சணலுள் ஏபோத்தை தரித்தவராய் பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்திலும் பணிவிடை செய்கிறவராய் சாமுவேல் காணப்பட்டார். நான்காவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி. ஐந்தாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார் என்று சொல்லி. இந்த சாமுவேல் செய்ததான 5 விதமான பணிவிடைக்கான விளக்கத்தை காணலாம். முதலாவதாக ஆசாரியனுக்கு முன்பாக பணிவிடை என்று பார்க்கிறோம். அப்படியானால் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனால் மதிப்பிடப்பட வேண்டும். ஆம், எந்த ஒரு ஊழியக்காரராய் இருந்தாலும் அல்லது உடன் ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் வயது மூத்த முதிர்ந்த தேவ மனிதர்களால் மதிப்பிடப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து கூட அன்றைக்கு இருந்ததான ஆசாரியர்களால் மதிப்பிடப்படுகிறவராய் இருந்தார். நாமும் மற்றவர்களால் மதிப்பிடப்பட்டு அதில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக சணல் நூல் ஏபோத்தை தரித்தவராய் பணிவிடை செய்தார் என்று பார்த்தோம். இந்த சணல் நூல் ஏபோத்து என்றால் என்ன? லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. ஆம், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி கர்த்தருக்கு அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிற நேரத்தில் ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தினவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த வஸ்திரம் என்பது தான் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வஸ்திரம் அசூசிப்படாததா இருக்கிறதா? கரைப்படாததா இருக்கிறதா? பரிசுத்தத்துக்கு ஏதுவானதாய் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தேறின வஸ்திரமா இருக்கிறதா என்பதை பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இந்த பணிவிடை ஊழியத்திலே அவருடைய வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரமாக காணப்பட்டது. மூன்றாவதாக பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்திலும் அவர் பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த பிரத்யட்சமான தரிசனம் இல்லை என்றால் எதை குறிக்கிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் இல்லாத காலத்தை தான் தரிசனம் இல்லாத காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அன்றைக்கு தேவன் மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிற காலம் அதிகமாய் இல்லை. ஆனால் மனிதர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவர் வானத்திலிருந்து, மலையிலிருந்து, பலவிதமான முச்செடியிலிருந்து அவர் தரிசனம் கொடுக்கிறவராய், அதே சமயத்தில் வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அதனால தான் அந்நாட்களில் அபூர்வம் என்று வேதம் சொல்லுது. அந்த அபூர்வமான காலத்திலே கூட, பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்தில் கூட சாமுவேல் தன்னுடைய பணிவிடை ஊழியத்தை நேர்த்தியாய் நிறைவேற்றினார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு
தரிசனம் கிடைக்காவிட்டாலும் உங்களால் ஊழியம் செய்ய முடிகிறதா? அபூர்வமான நிலைமைகள் இருந்தாலும் ஊழியம் செய்ய முடிகிறதா? இந்த சாமுவேலின் பிரதிஷ்டை ஊழியம் மிகவும் அபூர்வமான மற்றும் பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத காலத்திலும் அவர் மிகுந்த சவாலுக்கு மத்தியில் தன்னுடைய பணிவிடை ஊழியத்தை மிகுந்த ஜெபத்தோடு நேர்த்தியாய் நிறைவேற்றினார். இது நமக்கு நல்ல அருமையான ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. நான்காவதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த கர்த்தருக்கு பணிவிடை என்றால் என்ன அர்த்தம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு முன்பாக நிற்பது, அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்பது. கவனியுங்கள், ஏலிக்கு முன்பாய் சாமுவேல் எப்படி பணிவிடைக்காக நின்றாரோ அதே போல் தேவனுக்கு முன்பாக நிற்பதிலும் இந்த சாமுவேல் தவறவே இல்லை. இது இன்றைக்கு இருக்கிற ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. நாம் மனிதர்களுக்கு முன்பாய் நிற்பது நல்லது, ஆனால் அதே போல் தேவனுக்கு முன்பாய் நின்று அது பணிவிடையானாலும் ஊழியமானாலும் ஆசாரித்துவமானாலும் அது தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எலியா ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நின்றார், எலிசா ஒரு நாள் தேவனுக்கு முன்பாய் நின்றார். இப்படி பல தேவ பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாய் நின்றார்கள். நாமும் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டிய காலம்தான் இந்த சாமுவேலின் பணிவிடை காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடமாய் இருக்கிறது. 5ஆவதாக இந்த சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார் என்று பார்த்தோம். இந்த கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை என்றால் என்ன அர்த்தம்? யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் என்று சொல்லி. நீங்கள் சாமுவேலின் சரித்திரம் முழுவதையும் நன்றாய் படித்து பார்த்தால் நிறைய இடத்துல ஒரு தாழ்மையுள்ள தேவ மனிதராகவே அவர் தன் ஜீவியத்திலே இருந்தார், தன் பேச்சிலே இருந்தார், தன் குணத்திலே இருந்தார். கர்த்தருடைய ஊழியத்திலும் பணிவிடையிலும் கூட தாழ்மையுள்ளவராயிருந்தார். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் நாம் யாவரும் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்பட வேண்டியவர்களாய் அவசியமாய் இருக்கிறது. இந்த சாமுவேல் ஒரு பணிவிடைக்காரர் என்பதில் எவ்வளவு அற்புதமான சத்தியம் இருக்குது. நம்முடைய ஜீவியமும் அந்த சத்தியம் நிறைந்த சத்தியத்தின் ஜீவியமாய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.